அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. நம்மளோட இம்பேக்டடு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அதில் கிங் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு வரோம். இதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இம்பேக்டட் ஓப்பன் அப்படிங்கிறது. இம்பேக்டட் ஓப்பன்னா ஒரு 1%, 2%, 3% ஒரு அதிரடி ஓப்பன் கேப் அப் ஆர் கேப் டவுன் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதில் நிஃப்டியில் அடிப்படையில் ஒன்றும் இல்லை. அப்போ டவுனில் யாராச்சும் இருக்காங்களா பார்த்தா அதுலேயும் ஒரு இல்லை. அதாவது அதிரடியாக டவுன் கேப் ஆர் கேப் டவுன் அப்படிங்கிறது. F&Oவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2-3 நிறுவனங்கள் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. IGL, சோலா ஃபினான்ஸ், பல்ராம் புச்சினி, அசோக் லைன் எல்லாம் 1% மேலே. இன்றைக்கி அவர்கள் என்ன ஆனார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ IGL நம்ம கிளிக் பண்ணுறோம். அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம போகிறோம். இது வந்துட்டு நம்மளுக்கு 6ஆம் தேதியை தவிர்த்துட்டு அதற்கு முந்தைய ஹை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ முந்தையோட ஹை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 445 448 இருக்கிறதுலே அதிகபட்ச ஹை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 452க்கு ஓப்பன். நம்மளுக்கு ஓப்பன் டு ஹை 10 ரூபா போயிருக்காங்க. ஓப்பன் டு லோ ஒரு 7 ரூபா போயிருக்காங்க. என்ன தாக்கத்தில் முடிந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு டெரிவேட்டிவ்ஸை கிளிக் பண்ணால் போதும். டெரிவேட்டிவ்ஸ் கிளிக் பண்ணும்போது அதனுடைய சதவீதங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 460 கால் நேற்று முடிவுற்ற விலை ப்ரீவியஸ் க்ளோஸ் 6 ரூபா, இன்றைக்கி ஹை 15 ரூபா. அப்போது 100% ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது ரிசல்ட் பார்த்திங்கன்னா 100% நம்மளுக்கு மதிப்பு மல்டிபிள் ஆகிருக்கு. இது ப்ரீவியஸ் க்ளோஸ் இருந்து. அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து எடுத்தால் ஹோல்டிங் வச்சவங்களுக்கு தானே இதற்கு வாய்ப்பு 100% ரிட்டர்ன்ஸ். அப்படின்னா ஓப்பன் அப்படிங்கிறது பார்த்தாலும் லோ அப்படின்னு எடுத்தாலும் லோவில் இருந்தும் நம்மளுக்கு இரட்டிப்பாயிருக்கு. மொத்தம் நம்ம வியாபாரம் நம்மளுக்கு வந்து இன்றைய தினத்தில் பண்ணியிருந்தாலும் சரி, நம்மளுக்கு நேற்றைய ஹோல்டிங்கிறது நம்மளுக்கு முக்கியம் அல்ல. எப்போவுமே ட்ரேடிங் தான் நம்மளுக்கு முக்கியம். அப்போ நம்மளுக்கு ஓப்பனான புள்ளியிலிருந்து நம்மளுக்கு 3 ரூபாய் ஒரு 2 ரூபாய் மைனஸும் 6 ரூபாய் ப்ளஸ் ஆகிருக்கு. அப்போ ஓப்பன் டு லோக்கு உண்டான இம்பேக்டடோட ஓப்பன் டு ஹை இம்பேக்டட் 2 மடங்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது சோலா ஃபினான்ஸோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. இப்போ இது பார்த்திங்கன்னா இன்றைய தினத்தை தவிர்த்து இதற்கு முன்பு பார்த்திங்கன்னா 790 ரேஞ்ச் அப்படிங்கிறது கடக்கலை. லைஃப் ஹை அப்படிங்கிறது 817. இன்றைக்கி 795 ஓப்பன் லோ 847 மட்டும் போயிருக்காங்க. அப்போ அதோட டெரிவேட்டிவ்ஸ் பாருங்கள். ஒரு 850 கால் நம்மளுக்கு நேற்று முடிவுற்ற விலை 2 ரூபா, 22 ரூபா, கிட்டத்தட்ட 11 மடங்கு 11x சொல்லுவாங்க. இன்றைக்கி லோவே 2 ரூபா 85 பைசா தான். எப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல ரிட்டனை இன்று கொடுத்துள்ளது அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்மளுக்கு 820 கால் 800 கால் பாருங்கள். நேற்று முடிவுற்ற விலை 12 ரூபாய், இன்றைக்கி 55 ரூபா போயிருக்காங்க. அப்போ எத்தனை மடங்குகள்னு பாருங்கள். அப்போ ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்குக்கு உண்டான ரிசல்ட் நம்மளுக்கு தெரியணும். அப்போ இதை நம்ம அப்படியே அப்சர்வ் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். பல்ராம் புச்சினி பார்த்திங்கன்னா அதனுடைய 6ஆம் தேதி தவிர்த்துள்ள ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் 414 அதுதான் ஹையஸ்ட் ஹையாக இருந்திருக்கு. இன்றைக்கி 414 நம்மளுக்கு ஓப்பன் 405. அப்போ கரெக்டாக நேற்றைய ஹைக்கு ஆரம்பமானக்கப்புறம் கிட்டத்தட்ட 10 ரூபாய் இறங்கியிருக்காங்க. அதற்கப்புறம் 10 ரூபாய் ஏற்றம் நல்ல ஏற்றத்திலேயே முடித்திருக்காங்க. அப்போ இது போல் நம்மளுக்கு ஸ்டாக் செலெக்ஷன்ஸை நம்ம இதில் பண்ணினா நம்மளுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது இம்பேக்ட் நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு ஃப்ரெஷ் ப்ரீமியத்தில் நம்மளுக்கு எப்படி வர்த்தகம் செய்வது அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியம். இது வந்து அதில் அதுக்கு அடுத்தது வந்து நம்மளுக்கு செக்டார் இண்டஸ்ட்ரீஸில் என்னென்ன செக்டார் இம்பேக்ட் இருக்கோ அதில் வர்த்தகம் செய்ய முற்படணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செக்டார் இம்பேக்டட் அப்படிங்கிறது நிஃப்டி ரியாலிட்டியில் மட்டும்தான் இருக்கலையும் மற்ற பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் சர்வீஸ்க்கு தான் ஒரு இம்பேக்ட் ஸ்டாக் இருக்குது. அப்புறம் அடுத்த ஆட்டோ ஸ்டாக்ஸ் அந்த பெருசாக ஒரு இம்பேக்டட் இல்லை. அப்போ இதில் எல்லாம் எது ரேங்கிங் அடிப்படையில் நம்மளுக்கு இம்பேக்டடாக முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நிஃப்டியில் பார்க்கணும். பஜாஜ் ஃபினான்ஸ் நம்மளுக்கு 3%, அதானி என்டர்பிரைசஸ், டாடா மோட்டார்ஸ் எல்லாம் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்காங்க. இறக்கம் அப்படிங்கிறது HCL டெக் 1%, ONGC ICICI பேங்க்கெல்லாம் இறக்கத்தை சந்திச்சிருக்காங்க. அடுத்து F&O ஸ்டாக்ஸில் பார்க்கணும். IEX
கிட்டத்தட்ட 10%, சோலா ஃபினான்ஸ் 7%, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் 6%. இப்போ இதிலிருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிஃப்டி எஃப்என்டோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி வந்துட்டு ஒரு லிமிட்டடாக இருக்கும், ஆனால் வேல்யூம் ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் எஃப்என்டோவில் பார்த்தீங்கன்னா அதிக ஏற்ற இறக்கம் இருக்கும், வேல்யூம் வந்து குறைவாக இருக்கும். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுனா இதில் இருக்கிற ஸ்டாக்ஸ் என்ன இம்பேக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை நமக்கு கிடைக்கும். இதனை தெரிந்து நீங்கள் வியாபாரம் செஞ்சாலே போதும். நல்ல ஒரு டெய்லியும் ஒரு இம்பேக்ட் ஸ்டாக்கை நீங்கள் வர்த்தகம் செஞ்சாலே நீங்கள் என்ன ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களோ அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதை நல்லா ஆய்வு செய்யுங்கள். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்மகிட்ட இருக்குது. ஏப்ரல் 15ஆம் தேதி துவங்குது. விருப்பம் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.